ஒரு காலத்தில் அசுரன் தாரகாசுரன் உலகத்தை ஆட்சி செய்தான். தேவலோகமே அச்சத்தால் நிறைந்தது. எல்லா தேவர்களும் ஒன்றிணைந்து சிவபெருமானிடம் அருளை கேட்டனர். சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரின் மூன்றாம் கண் திறந்து அதிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகள் பிரகாசமாய் வானை நெருப்பு போல ஒளிவிட்டது. அந்த சக்திகள் சரவணப் பொய்கையில் விழுந்தன. அந்த நீர்நிலையில் 6 ஒளி குழந்தைகள் தோன்றின. கார்த்திகை தாய்மார்கள் அவர்களை தங்கள் கரங்களில் எடுத்து வளர்த்தனர். பிரபஞ்சம் முழுவதும் புனித ஒளி பரவியது. சமயத்தில் அந்த 6 குழந்தைகள் ஒளியாக ஒன்றிணைந்தன. அதிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் முருகப்பெருமான் வெளிப்பட்டார். 6 முகங்களுடன் வீரமிகு சண்முகன். பார்வதி தேவி தனது அருளால் முருகனுக்கு வேல் வழங்கினார். அந்த வேல் நியாயத்தின் சின்னம். முருகனின் கையில் அது சக்தியின் அடையாளமாக பிரகாசித்தது. முருகன் தனது மயிலில் ஏறி சூரபத்மனை எதிர்த்து போரிட சென்றார். வானம் முழுவதும் ஒளி, மின்னல், போர்த்திரள். முடிவில் முருகனின் வேல் தீய சக்தியை வென்று உலகத்திற்கு அமைதியை வழங்கியது. போரின் முடிவில் சூரபத்மன் நெஞ்சில் தாழ்ந்து முருகனை வணங்கினான். முருகன் அவனை கருணையுடன் ஆசீர்வதித்தார். அதுவே அருளும் வீரமும் இணைந்த தருணம். இன்றும் தமிழர்கள் முருகனை தமிழ் கடவுள் என வணங்குகிறார்கள். திருப்பரங்குன்றம் முதல் திருச்செந்தூர் வரை அவரது 6 அடைக்கூடங்கள் அருளின் அடையாளம். முருகன் அருளால் நம் வாழ்விலும் வெற்றி நிரம்பட்டும். முருகன் அருளால் எந்நாளும் நம் இதயங்களில் ஒளி நிலைக்கட்டும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.